குட் ஈவினிங். எங்கள் அம்மா இப்போ ஒரு கார்னில் வந்து ஒரு சூப் பண்ணுறாங்க. அந்த சூப்பு நாங்கள் யூடியூப்பில் போடுவோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை தட்டி விட்டுருங்க. இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்னு, கேரட்டு, பீன்ஸு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில். அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்து அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராகி மாவு இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் பட்டரு, மிளகுத்தூள், உப்பு. ஸோ நம்ம இதை வச்சு இப்போது இந்த வெஜ் சூப்பை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கூட. ஃபஸ்ட்டு பட்டர் போட்டாச்சு, பூண்டு போட்டுக்கலாம். பண்ணு ஜோவி, கிண்டி விடு பொறுமையா. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கிண்டி விடு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கீழே கொட்டும். ஒரு 3 மினிட்ஸ் இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக. ஒரு 5 மினிட்ஸ் காய் நல்லா வதங்கி வரட்டும். காய் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கார்ன், ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதால் 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ராகி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கரைச்சிட்டு அந்த கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கணும். கொதிக்கிட்டோம் 1 நிமிஷம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கிண்டி விடலாம். சூப் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்கா. ஈவினிங் நீங்கள் இது வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கூட குடிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, இது கொதிக்கிட்டோம். இப்போ வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. காரம் ஜாஸ்தி கொடுக்க வேணாம், ஏன்னா குழந்தைங்க வந்து காரம் விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை. பாருங்க, ஹெல்தியான கார்ன் சூப் இஸ் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விடுங்க. பாய் பாய்.